நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி இந்திய தரைப்படை தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று இந்தியா தனது 73வது இந்திய தரைப்படை தினத்தை கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இந்நாள் மற்றும் முன்னாள் ஆர்மி வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எஸ்ஆ சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தர்மபுரி இசிஎச்எஸ்ஸுக்கான ஆய்வு கடந்த 7ஆம் தேதி கிருஷ்ணகிரி இசிஎச்எஸ்ஸில் நடந்தது. கோயம்புத்தூர் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் கமாண்டர் கர்னல் சுனில் தலைமையில் போர்டு கூடியது. அதில் தர்மபுரியில் பயனாளிகள் குறைவாக இருப்பதாக தெரிகிறது. எஸ்ஆ சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெட்ரன் ஜி நடராஜன் மற்றும் மாவட்ட செயலாளர் கே மாதன் ஆகியோர் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் கமாண்டர் கர்னல் சுனில் அவர்களை நேரில் சந்தித்து தர்மபுரிக்கு இசிஎச்எஸ் டைப் டி பாலிகிளினிக்காவது தர வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். மேலும் கிருஷ்ணகிரி பாலிகிளினிக்கில் தினசரி சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் தர்மபுரிக்கு இசிஎச்எஸ் பாலிகிளினிக் அவசியம் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. மேலும் நேற்று நடந்த முன்னாள் இராணுவத்தினர் தின நிகழ்வில் மாண்புமிகு இராணுவ அமைச்சர் அவர்கள் இசிஎச்எஸ் பயனாளிகளுக்கு மருந்துகள் அவர்கள் வீட்டிற்கே சென்று வழங்கும் திட்டம் துவக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்தார். தருமபுரி முப்படை வாரிய குழு கூட்டத்தில் விவாதிப்பதற்காக நமது அலுவல் சாரா பிரதிநிதிகளுக்கு மாவட்ட முன்னாள் இராணுவத்தினர் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளது. அவை: 1. ஈமச்சடங்கு நிதி உதவி ரூபாய் 25,000 உயர்த்த வேண்டும். விவசாய மின் இணைப்புக்கான காத்திருப்பு நேரம் தளர்வு வேண்டும். இசிஎச்எஸ் எனும் முன்னாள் இராணுவத்தினர் பங்களிப்பு சுகாதார திட்டம் தர்மபுரியில் மருத்துவமனை துவக்கப்பட வேண்டும். தமிழக அரசின் கீழ் இயங்கும் வாரியங்களில் குரூப் 1 பதவிகளுக்கான வேலைவாய்ப்புகளில் முன்னாள் இராணுவத்தினர் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். கார்கில் போருக்கு முன் பணியின் போது இறந்த முன்னாள் இராணுவத்தினர்களின் குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் உதவி வழங்க வேண்டும். முன்னாள் படைவீரர் மகளின் திருமண நிதி உதவி ரூபாய் 50,000 உயர்த்த வேண்டும். தர்மபுரியில் முன்னாள் இராணுவத்தினர் பொது பயன்பாட்டிற்கான நிலம் விரைவில் ஒதுக்க வேண்டும். தர்மபுரியில் புதிதாக நிறுவப்பட உள்ள பேருந்து நிலையத்தில் கடைகள் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் சிறார்களுக்கு தொழிற்கல்வி பயில தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு வருவதை ரூபாய் 50,000 உயர்த்தி வழங்க வேண்டும். வயதான முதியவர்களுக்கு வழங்கப்படும் கருணை தொகை ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். இயலாமை அடைந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்கள் சிறார்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ உதவி தொகையை குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளாகும். எஸ்ஆ சங்கம் ஆரம்பித்து 15 வருடங்களாகின்றது. பல்வேறு சாதனைகளை செய்த சங்கம் இன்னும் முன்னாள் இராணுவத்தினர் நலனுக்காக பாடுபட்டு வருகின்றது. எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னாள் படை வீரர்களும் எஸ்ஆ சங்கத்தில் இணைந்து வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இளைஞர்கள் சங்க நிர்வாகத்திற்கு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி.